உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா நடிக்கிற கண்மணி. நடிக்கிறேனா? என்ன சொல்ற? ஆமா, ராமச்சந்திரன் சார் கிட்டயும் மாறன் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நடிச்சதெல்லாம் ஓகே. ஆனா என்கிட்டயும் அதே நடிப்பை காட்டுற பாத்தியா? குடு. கண்மணி, நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ உன் தப்ப உணர்ந்தலாம் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்ச. உண்மையோ நடிப்போ பிரச்சனை தீந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? பிரச்சனை தீரலையே, அது இன்னும் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. நீ அத வெளியில காட்டிக்கல, அவ்வளவுதான். கண்மணி, இது குடும்பம், அதுவும் கூட்டு குடும்பம். இங்க யார் மேலயும் வன்மத்தோட இருக்க கூடாது. அது உனக்கு நல்லதில்ல கண்மணி. அதுவும் இல்லாம நீதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. இந்த வீட்டுக்கான எல்லாமே நீதான். உன்னை வச்சுதான் இந்த குடும்பம் இனி எப்படி இருக்க போகுதுங்கிறதே முடிவாக போகுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும்? நீ நிறைய விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீ பாசமா நடந்துக்கணும். அதை விட முக்கியம், நீ எல்லாரையுமே ஒத்துமையா வச்சுக்கணும். இந்த குடும்பத்தோட கௌரவம், ஒற்றுமை, இது எல்லாத்தையுமே நீதான் காப்பாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்னவோ கல்யாணம் பண்ணி 7 பிள்ளை பெத்த மாதிரி பேசுற. உன் வயசுக்கு என்னவோ அத மட்டும் பேசு. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு கல்யாணம் இருக்கணும் இல்ல குழந்தை பெத்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது கண்மணி. நம்ம பாக்குற, பழகுற, ஏன் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கிற அந்த அனுபவமே போதும். நம்ம அண்ணன் ராஜேஷ் 2 பேருமே செத்து போனது விதி. அது ஒரு ஆக்சிடென்ட். அத பண்ணது வேணா அந்த மாறனா இருக்கலாம். ஆனா அப்ப அவன் குடிச்சிருந்தான், சுயநினைவே இல்லாம இருந்தான். ஆனா அதுக்காக நம்ம அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு கண்மணி. ஏற்கனவே அவங்க மனசுக்குள்ள அந்த வலியும் காயமும் இருக்கு. அது எல்லாத்தையும் ஈடு கட்டுறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு மூத்த மருமகளாக்கி இருக்காங்க. நீ அவங்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் அந்த காயத்துல மேலும் மேலும் குத்திட்டு இல்லாம இருக்கலாம்ல கண்மணி. வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமாதான் அவங்க குடும்பம் மொத்தத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ அத உன் குடும்பமா பாரு. ஆத்திரம் புத்திய அழிச்சிரும் கண்மணி. அதுக்கப்புறம் அது லைஃபே காலி பண்ணிடும். மத்தபடி நீ மனசார மன்னிப்பு கேட்டிருந்தனா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். போதும், உன் நடிப்ப முதல்ல நீ நிறுத்து. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற. இப்ப இங்க வந்து எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க. கண்மணி, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது என் புருஷன் வீடு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. கண்மணி, நான் சொல்றத கேளு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.